வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான். பட் பொலிட்டிக்கல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். இதில் இருக்க எல்லாரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ஒன்றும் பெரிய நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. ஆனாலும் சொல்லிடுறேன். ஆனால் இவர் மன்னர் மன்னன் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய தமிழ் தேசியம் பற்றி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறவர், தமிழர்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவர், தமிழ் தேசியவாதின்னு வச்சுக்குவோம். சரியா? எல்லாம் தமிழ் தேசியம் பேசுகிறவங்கலாம் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கன்னு நினச்சக்கூடாது, குழப்பிக்கக்கூடாது எல்லாத்தையும். இவருடைய கருத்துக்கள் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழர்களுடைய பாரம்பரியம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கு. காரணம் இரும்பு முதல்ல கண்டுபிடிச்சது தமிழர்கள் தான்ங்கிறத இவர் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசும் ஒத்துக்குச்சு, வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி. சரி, அதெல்லாம் அவர் வீடியோவில் போய் பார்த்துக்குங்க. இப்போ இவங்க டாக்டர் நான் இவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ணுறேன். இவங்க 2 பேர் மேலேயும் நல்ல மதிப்பு வச்சுருக்கேன். குழப்பிக்கக்கூடாது, யாரையும் திட்டுறதுக்கு இந்த வீடியோவில். அவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் வித்தியாசம் இருக்குங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதையும் தான் அதை பற்றி பேச போகிறோம். இந்த டாக்டரும் ஆக்சுவலாக ரொம்ப முன்னாடி இந்த பெரியாருன்னு தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மாற்றிக்கிட்டாங்க. அவங்கள அவங்க இப்போ தான் லிட்டில் பிட்டாக தமிழர்னு உணர்றாங்க. இவங்க நல்ல முற்போக்கு கருத்துக்கள்லாம் உடையவங்க. இவங்க என்னத்துக்கு இவங்க 2 பேரையும் இப்போ போட்டு வச்சுருக்கோம்? இதுக்கு நடுவில் ஹிட்லர்லாம் வந்தாருன்னு அப்புறம் பேசுவோம். அங்கே ஏன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருத்தருங்கிறதையும் அப்புறம் பேசுவோம். இவங்க 2 பேருக்கும் நம்ம இவங்க 2 பேர்ல இருந்து என்னத்தை கண்டுபிடிச்சிருக்கோங்கிறத பார்த்துவோம். 2 பேருமே நல்லது தான் பேசுகிறாங்க. ஆனால் புரிதல் 2 பேருக்கும் ஒரு சின்ன புரிதலில் வித்தியாசம் இருக்குது. மன்னர் மன்னனுக்கு தெளிவான புரிதல் இருக்குது. தமிழ் சமூகம் உலகத்திலேயே முன்னோடி சமூகம். இந்த பெண் அடிமைத்தனம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணது இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்காப்புல. இன்னொன்று, அவருக்கு பல நாட்டோட ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சிருக்கு. அதாவது மற்ற நாடுகளில் பெண்கள்லாம் எப்படி நடத்தப்பட்டாங்க அப்படின்னு. இப்போ அது முழுசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அம்மாவுக்கு பெண்கள் முன்னேறணும், அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. எல்லாமே நல்ல ஒரு இதெல்லாம் சிந்தனையெல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் மாதிரியும் நம்ம எல்லா தமிழர்களும் இல்லை எல்லா இந்தியன்ஸும் என்ன நினைப்பாங்கன்னா, இந்தியாவில் பெண்களுக்கு ரொம்ப சுதந்திரமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதே கேட்டகரி தான் இந்த அம்மா. ஒன்றுமே 2 வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 2 பேருமே நல்லது தான் நினைக்கிறாங்க. ஆனால் மன்னர் மன்னனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது, இந்த அம்மாவுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அந்த அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களே சைக்காட்ரிஸ்ட்டு. அவங்க மேபி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தாழ்ந்த சமூகம், அதாவது நம்ம உயரலை இன்னும் அப்படிங்கிற அந்த அது புக்கு படிக்கிறதுனாலையும் நிறைய பத்திரிகைகள் தொடர்ந்து இந்தியா மோசம்னு பேசுறதுனாலையும் கூட இருக்கலாம். ஸோ இவங்க அதை மாற்றிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை. இவங்க நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறதில்ல. பட் நம்ம அதில் கொஞ்சம் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குவோங்கிறது தான். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, மன்னர் மன்னன் சொல்கிறது கரெக்டுன்னு. இப்போ நான் அதை ப்ரூவ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஹிட்லரையும் இதையும் போட்டு வச்சுருக்கேன். ஏற்கனவே ஹிட்லரை பற்றி பேசும்போது இந்த நாடி சுற்றி ஜீன் சுற்றி, அதாவது ஜீன் சுற்றி இல்லை, சுத்திகரிக்கிறது, அதாவது பியூர் ப்ரீடை உருவாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நாய் இருக்குன்னா, தொடர்ச்சியாக ஒரு கலப்பு நாய் இருக்குன்னா, இப்போ நீங்கள் டாபர் ஒரே ஒரு ஃபீமேல் நாய் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு 4-5 மேல் நாய் மாட்டிக்கிச்சு, ஆனால் ஒரே ஒரு ஃபீமேல் நாய் தான் இருக்குன்னா, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபீமேல் டாக் எந்த ப்ரீடாக இருக்குங்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. மேல் டாக் எந்த ப்ரீடாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டாபர் மேன் வச்சுக்குவோம். இந்த டாபர் மேனை இந்த ஃபீமேல் டாகோட இது பண்ணோம்னா இன்னொரு ப்ரீடு கிடைக்கும். அந்த ப்ரீடை திருப்பி இன்னொரு டாபர் மேனோட இது பண்ணோம்னா இன்னொரு ஃபீமேல். ஸோ இப்படி சுத்திகரிச்சுக்கிட்டே வந்தோம்னா, ஜீன் சுத்திகரிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட 90% கிட்ட பியூர் டாபர் மேனை ஒரு 5 ப்ரீடு 6 ப்ரீடுக்கு அப்புறம் கொண்டு வந்துட முடியும். கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, புரிஞ்சுக்குங்க, முடியுது, ட்ரை பண்ணுங்க.
இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இதைத்தான் வந்து 2 பேர் பேசுறாங்க. யாருன்னா நம்ம ஊர்ல ஐயருங்க வந்து ஒரு பழமொழி இது பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா, ஐயர் பொண்ணை தொட்டா போச்சு அப்படிம்பாங்க தெரியுமா? அதாவது என்னன்னா, ஐயர் பொண்ணை தொட்டுறாத, ஏன்னா நாங்க வந்து பிரீடு சுத்திகரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இது தமிழ்ல எப்படி பேசுறேன்னே தெரியலையே. அதாவது இனக்கலப்பு இல்லாம ஒரு பியூரா ஒரு பிரீடை உருவாக்குறோம் அப்படின்னு. இதுக்கு தான் ஹிட்லரை போட்டு வச்சிருக்கேன். ஹிட்லர் வந்து ஆரியன் பிரீடுன்னு ஒன்று கிரியேட் பண்ணாரு. அவர் எப்படி கிரியேட் பண்ணாருன்னா, வெள்ளை கலர் உடம்பு, ப்ளூ கலர் கண்ணு. இதுதான் ஆரியனோட அடையாளம். ஏன்னா அவங்க அங்க வந்து சுத்தமான பிரீடு வந்து இந்த ப்ளூ கலர் கண்ணோட இருப்பாங்கன்னா அவருக்கு ஒரு கான்செப்ட் புரியுது. தெளிவுபடுத்திக்கிங்க. சரியா? இப்ப இவங்க 2 பேரும் நடுவில் வந்ததுக்கு காரணம் இதுதான். இப்ப நம்ம மன்னர் மன்னன் கருத்துக்கும் ஷாலினி கருத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நான் என்னால என்ன முடியுது அப்படிங்கிறத நான் ட்ரை பண்றேன். இப்ப நம்மெல்லாம் எப்படி யோசிப்போம் அப்படின்னா, வெஸ்ட் வந்து உயர்ந்தது, நம்ம சைட்லாம் வந்து பெண் அடிமைத்தனம், முக்காடு போட்டுக்கிட்டு அப்படியே பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு. அது உண்மையா அப்படின்னா அது இல்லை. இதுக்கு ஒரு 2-3 உதாரணம் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு நம்ம 2ஆ பிரிச்சோம்னா இப்படி பிரிக்கிறது இல்லை, ஆக்சுவலா இப்படி பிரிக்கிறது. எப்படின்னா இப்படி, அதாவது மேலே இருக்கிறது, அதாவது யூரோப்பு, ரஷ்யாலாம் ரொம்ப வளர்ந்த நாடு கணக்குலையும், அதாவது இந்த அமெரிக்கா இந்த சைட்லாம், மீதி இருக்கிற சவுத்தில் இருக்கிறது இந்தியா, ஏஷியா, இந்த ஆப்பிரிக்கா, இந்த அரேபியா இந்த சைடு, சவுத் அமெரிக்கா, இதெல்லாம் வந்து பின்தங்கிய நாடுகள்ங்கிற கணக்கில் வரும். இந்த ஆஸ்திரேலியாவை கணக்கில் சேர்க்காதீங்க. நம்ம மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நம்மெல்லாம் வந்து பின்தங்கியவர்கள், அவங்கெல்லாம் வந்து பெண் சுதந்திரம் அது இதுன்னு பயங்கரமா முன்னேறி அப்படியே பெண்கள் வாழ்க்கையில் அப்படியே இது பண்ணவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இங்க ஒரு விஷயம் இருக்கு. இவங்க எல்லாம் வந்து இப்ப இது வந்து பெண்களுக்கு உரிமை இருக்கான்னு இவங்க ஏசியாவில் அது நடந்த மாதிரியே தோணுது இல்லை உங்களுக்கு? அது அப்படி இல்லை, உண்மை அது கிடையாது. உண்மை என்னன்னா, இவங்க அத்தனை பேரும் பெண்களை வந்து ஒரு கணக்கிலேயே எடுத்துக்க மாட்டாங்க. அதாவது இந்த ஈஸ்டர்ன் சைடு, சாரி, நம்ம இந்த முன்னேறின நாடுகள்னு சொல்றோம் இல்லையா, அவங்கெல்லாம், அதாவது ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறோம் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸ், பெண்களுக்கெல்லாம் ஈக்குவல் ரைட்ஸே போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியான்னு ஒரு நாடை பிரிச்சு கொடுத்த அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லி சட்டமும் போட்டாங்க. அதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஈக்குவலாக தான் இருந்தாங்க. ஒருத்தர் வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனையை திருப்பி கொண்டு வரக்கூடாது. அந்த பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தன் புருஷன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான், அப்படி இந்த கதையெல்லாம் இங்க குடிச்சு விட்டு பொண்டாட்டி அடிக்கிறான். அப்ப நம்மளும் சொல்லலாம், பொண்டாட்டி புருஷன் அடிச்ச கதையெல்லாம் நிறைய இருக்கு. சரியா? இந்த கதையெல்லாம், இந்த மாதிரி தனிப்பட்ட கருத்தெல்லாம் கொண்டு வரக்கூடாது. புரியுதா? ஸோ தனிப்பட்ட ஆளுங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. பொதுவான கருத்தை பத்தி தான் பேசுறோம். இதுக்கு உண்மை இது நான் சொல்றேன் இல்லையா, இவங்கெல்லாம் இது பண்ணாங்கன்னு. இந்தியாவுக்கு பிரசிடென்ட் இது இந்திரா காந்தி வந்ததுக்கு அப்புறம் தான், ஸ்ரீலங்காவுக்கு ஃபீமேல் பிரசிடென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மற்ற ஊருங்களுக்கெல்லாம் ஃபீமேல் பிரசிடென்ட் வந்திருக்காங்க, ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் வந்திருக்காங்க. அதாவது நான் சொல்றேன், அந்த வளர்ந்த நாடுகளுக்கு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவில் ஒரு ஃபீமேல் ஜனாதிபதி கூட வந்ததில்லை, மறந்துடாதீங்க. அதனால தான் வந்து இந்த நம்ம இவங்க தோத்தாங்க, இந்த தமிழ் சித்தி யாரு அவங்க, விடுங்க, மறந்து போச்சு. சரியா? அவங்க தோத்ததுக்கு காரணமும் அதுதான். சரி, அதுனா நான் உண்மையா அப்படின்னா, இந்த ஃபீமேல வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபீமேலை வந்து ஒரு ரீப்ரொடக்டிவ் ஒரு இதுவா மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்ப படத்துல கூட பார்த்துருக்கலாம், இந்த நிறைய படத்துல சொல்லுவாங்க, என்னுடைய நான் சீடை விட்டுட்டு போகணும், என்னுடைய இதை விட்டுட்டு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த பார்த்தீங்கன்னா, சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணிக்கிறது. அதாவது இந்த அரச குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல யாரா இருந்தா என்ன, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிங்க, அது இங்கிலீஷ்ல இருக்கு படிச்சுங்க, இதெல்லாம் தமிழ்ல சொன்னோம்னா அடிப்பாங்க. சரியா? சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிங்க, அதாவது எவ்வளோ சொந்தமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி அதுல வந்து வர்றது வந்து சுத்த ரத்தம், நம்மளுடைய சுத்த ரத்தம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவாங்க. இதுல பிரச்சனையெல்லாம் வந்து இப்பதான் வந்து திருந்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பேரு. எப்படி திருந்திருக்காங்கன்னா, ஐயோ நிறைய வியாதி வருது அப்படின்னு. ஸோ அது ஒன்று. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம ஊர்ல எல்லாம் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா, குழந்தைக்கு சர்டிஃபிகேட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா,
அப்பா பேர் என்னம்மா அப்படிம்பாங்க. அப்பா இல்லைங்க. அப்பா இல்லையாம்மா, சரிம்மா. இது யார் பேருமா போட? என் பேரே போட்டுருங்க. சரிம்மா, உன் பேரே போட்டுக்கிறோம். உன் பேர் என்னம்மா? ஏதோ ஒன்று, உன் லேடிஸ் பேர் இப்படின்னு போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நம்ப முடியல உங்களுக்கு? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே வந்து இந்த ஊரில் அப்படி கிடையாது. இந்த ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அப்பா பேர் இல்லையா அப்படின்னா உடனே இல்லிஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ இல்லை, 1980ங்களுக்கு அப்புறம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1980 புரியுதுங்களா? ஸோ இல்லிஜிட்டிமேட் சைல்டுன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது முறைத்தகாத குழந்தை. எப்படி பார்த்துங்க, அப்பா இல்லைன்னா முறைத்தகாத, இப்படியே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இந்த ஊர்லலாம். இந்த ஊர்னா நீங்கள் ஈஸ்டில் இருக்க அதாவது நான் சொல்கிறேன், யூரோப்பில் இருக்க அத்தனை கண்ட்ரியுமே, முக்காவாசி கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் இதே மாதிரி சர்டிஃபிகேட் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காரணம் கேட்டால் மதம் சொல்லிருச்சு, இனம் சொல்லிருச்சு, சொத்துரிமை இருக்குல்ல அதுக்கு தான் அப்படின்னு கதையெல்லாம் சொல்லுவாங்க. நீ மனதளவில் வளரவே இல்லை. பெண்களுக்கு குழந்தை பிறந்தா அது லெஜிட்டிமேட்டு இல்லிஜிட்டிமேட் நீ யார் முடிவு பண்ணுறதுக்கு? இது என்ன கதையாக இருக்குது? இது ஒரு சரி ரைட்டு. அதை இதை வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க. ஐயோ, அது எப்படிங்க ஆண் இல்லாமல் கொண்டு பிறந்தா? இந்த நம்ம மனசுக்குள்ளேயும் இதை பூத்தி வச்சுருக்காங்கல்ல, அதை ஒத்துக்க மாட்டீங்க. அதனால அடுத்த ஒரு உதாரணத்துக்கு போகிறேன். இது என்னன்னா, சர்ச்சுக்குள்ளெல்லாம் பாடுறதுக்கு பெண்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அந்த இசையமைப்பு கருவிகள்லாம் வந்த உடனே முடிவு பண்ணாங்க. அப்போ பெண்கள் வந்து பாடக்கூடாது, அதாவது நல்ல குரலில் பாடணும் இல்லையா, பெண்கள் வந்து சர்ச்சுக்குள்ளே அலௌடு இல்லை. இதெல்லாம் ஒத்துக்க மாட்டீங்கன்னா நீங்கள் போய் தேடிக்கிங்க, சர்ச்சுக்குள்ளே அலௌடு இல்லை. ஸோ என்ன பண்ணாங்க, இப்போ எப்படி நல்ல குரலில் அழகான குரலில் பாடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆம்பளைங்கள்லாம் பிடிச்சிட்டு வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே, அதாவது ஒரு 7 வயசு 6 வயசில் இருக்கும்போதே கட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு எதை கட் பண்ணுவாங்கன்னு அந்த எழுதியிருக்கேன், அதை போய் படிச்சுக்கங்க. ஏன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய குரல் வந்து ஆண் குரல் வராது, அந்த குழந்தை குரல்லே இருக்கும். அதாவது ஏறக்குறைய பெண் குரல்லே இருக்கும்னு வச்சுங்களேன். எப்போ வரைக்கும் அப்படின்னா, இப்போ கடைசியாக ஒருத்தர் செத்தார். எப்போ செத்தாருன்னா 1998லையோ என்னமோ சம்திங், அந்த சமயத்தில் தான் செத்தார். அப்போ பார்த்துக்குங்க, அதாவது இந்த செஞ்சுரியிலையும், அதாவது போன செஞ்சுரியிலையும் என்ன, சர்ச்சுக்குள்ளே பாடுறதுக்கு பெண்கள்லாம், அதாவது சர்ச்சுக்குள்ளேயே அலௌடு இல்லை. இன்னைக்கு சுதந்திரம் லொட்டு லொஸ்குன்னு பேசுகிறாங்க இல்லையா, நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் வந்து முன்னேறிய சமூகம் அப்படின்னு, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. சர்ச்சுக்குள்ளே அலௌடே கிடையாது. சரிங்களா? அதுக்கு உதாரணம் தான் இது. பாடுறது, ஐயோ நாங்கள் ஆம்பளைங்களே கட் பண்ணிட்டு பாட வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி கட் பண்ணி பாட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா. நானா நம்ம ஊரில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துங்க. இது வந்து கேரளாவில் நடந்த சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே இருக்கிற ராஜா வந்து இந்த ஐயருங்க பேச்சை கேட்டுக்கிட்டு முளை வரின்னு ஒன்று போட்டார் அப்படின்னு. கிறிஸ்டியானிட்டி வேகமாக கேரளாவில் பரவுனதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? என் பொண்டாட்டி அவள் ஜாக்கெட் போடணும்னு விரும்புகிறா. ஓ, நீ இந்த மதத்தில் இருந்தால் நீ ஜாக்கெட் போட விட மாட்டியா? நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினாவும் முஸ்லீமாவும் மாறிட்டாங்க. ஆண்கள் பெண்களுக்காக மாறினாங்க. திருப்பி ஞாபகம் வச்சுங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனசுக்குள்ள அடிமை புத்தி இருக்கிறவன் என்ன யோசிப்பான், நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது. திருப்பி நான் பொண்டாட்டிக்காக மாறினான்னு. இப்போ நீங்கள் அடிமை புத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆணுக்கு ஒரு அடிமை புத்தி இருக்குன்னா அவன் என்ன நினைப்பான்னா, அப்படியாம்மா நீ ஜாக்கெட்டில் போட்டால் வரியாம்மா, நீ ஜாக்கெட் போடாதம்மா, வீட்டுக்குள்ளே இருமா, மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருமா, வீட்டை விட்டு வெளியில் போகாதம்மா, நீ எனக்கு உரிமை, நீ எனக்கு சொந்தமானது. அதாவது இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த ஜெயின் சுத்திகரிப்பு, பெண்களை வந்து அடக்கி ஆளணும், பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், நம்ம பெண்களை யாரும் தொட்டுறக்கூடாது, இப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி ஒரு மனநிலை இந்தியாவிலையோ மற்ற பகுதியிலையோ இருந்திருந்தா என்ன நினைப்பாங்க, ஏய் சூப்பர், நமக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க பொம்பளைங்கள்லாம் அப்படின்னு. ஆனால் இங்கே ஆண்கள் என்ன பண்ணாங்க, உனக்கு ஜாக்கெட் போடணுமா, வெளியில் போமா, மதத்தை மாறு, ஜாக்கெட் போட்டுக்க
நாங்களும் மதம் மாறிக்கிறோம் உனக்காக. அவங்க ஆம்பளை. உங்களுக்கு புரியுதா? இதையே யூஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிறதுங்கிறதுக்கும் இதுக்கும் இது ஒன்றும் இல்லை. நம்ம எத்தனை பெண் தெய்வங்களை வழிபட்டிருக்கோம், என்ன ஏது அப்படி இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பெண்கள் நம்ம நாட்டோடைய இதுவே பாரத் மாதா தான். பாரத் பிதா கிடையாது, பாரத் மாதா தான். ஸோ என்னுடைய குலதெய்வமும் பெண் தெய்வம் தான். என்ன சரிங்களா? ஸோ இந்த இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் இப்போ திருப்பி பழையபடி வருவோம். இது நான் 2 உதாரணம் சொல்லியிருக்கேன். இது மாதிரி எக்கச்சக்கமான உதாரணம் சொல்லலாம். இங்கே ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க. எப்படி அடிப்பாங்கன்னா, இந்த ஊர்காலங்களுக்கு கால் தெரிஞ்சாலே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவ்வளோ நீளத்துக்கு தொங்க ட்ரெஸ் போடுவாங்க இப்போ லேடிஸ்லாம். ஏன்னா கால் தெரியக்கூடாதுன்னு. ஒரு ஜோக்கு எப்படி அடிப்பாங்கன்னா, ஆமாம் இவங்களுக்கு டைனிங் டேபிள் கால் தெரிஞ்சால் கூட பிரச்சனை, அதுக்கு தான் மூடுறாங்க அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிள் கிளாத்து போட்டு மூடுறோம் இல்லையா, அதுக்கே அந்த கதை தான் சொல்லுவாங்க. அது ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஜோக்காக தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. சரியா? இதுதான் விஷயம். பெண்களை அடிமைப்படுத்துறதுல இந்தியாவை விட முன்னேறி நிற்கிறாங்க அவங்கெல்லாம். அதான் அடிமைப்படுத்துறதுல. இன்னைக்கு வரைக்கும் யூஎஸ்க்கு பிரசிடென்ட் வரல கமலா ஹாரிஸ் தோத்ததுக்கு காரணம் அதுதான். திருப்பி சொல்கிறேன், நம்ம கிட்ட இருக்கிற அந்த பேரியரை நம்ம உடைக்கணும். நம்ம தாழ்ந்தவங்க, அவங்க தான் தாழ்ந்தவங்க. அவங்க தான் பிற்போக்கு எண்ணங்கள் கொண்டவங்க. திருப்பி சொல்கிறேன், பிற்போக்கு எண்ணங்கள் எந்த அளவுக்கு வெஸ்ட்டில் அதாவது வெஸ்ட்டுன்னா நான் சொல்கிறது அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இதிலலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஆன்மை வளரும்னு சொல்லிட்டு ஆட்டோடைய கொம்பை நறுக்கிட்டு அதை போய் உறிஞ்சியெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ இதுமாதிரி எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க இவங்க. நீங்கள் தப்பித்தவரி கூட நம்மக்கிட்ட தான், நம்ம இந்து மதத்தில் தான் அந்த நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த பெரியார்லாம் இந்து மதத்தில் நிறையா இது இருக்குது அது இருக்குதுன்னு. எல்லா மதத்துலேயும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் வெஸ்ட்டில் ஃபாலோ பண்ணுற அந்த மூட நம்பிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, ஐயோ நம்ம எவ்வளவா பரவாயில்லடா அப்படிங்கிற நிலைமைக்கு தான் வந்துடும். இதுக்கு தான் சின்ன உதாரணங்கள் போட்டேன். இந்த சர்டிஃபிகேட்டு இதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிங்க. இங்கே குழந்தைய பிறந்தா லெஜிட்டிமேட்டுன்னு கொடுத்துக்கிட்டு இருந்த காலங்கள் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது இப்போ வரைக்கும், அதாவது 1980கள் வரைக்கும் இந்த மாதிரி காலங்கள் இருந்துச்சு. 1940, 50, 60லலாம் நறுக்கிட்டு தான் பாட வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சர்ச்சுக்குள்ளே லேடிஸ் அலவுட் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு லேடிஸும் இதுவாக வந்ததில்லை, யாராக வந்ததில்லை, போப்பாண்டவராக வந்ததில்லை, மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ திருப்பி இவங்களுக்கு வருவோம். இந்த ஒரு கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூட்டங்கள் என்ன பண்ணுதுன்னா, எந்த கூட்டங்கள்னு சொல்கிறேன்னா, இந்த எங்கள் பொம்பளையை தொட்டுறாதே அப்படின்னு ஒரு கூட்டமும், அதாவது நாங்கள் உயர்ந்த ப்ரீடு அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு கூட்டமும், இது தமிழர்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி இந்த பொம்பளைங்களை அடக்கி ஒடுக்கி ஆளணுங்கிறதோ, இல்லை நாங்கள் இன சுத்தி பண்ணுறோம் அப்படிங்கிறதோ இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. சரி, அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கிற ஆணவ படுகொலையெல்லாம் நம்ம கணக்கில் தூக்கிட்டு வந்துடக்கூடாது. இப்போ திருப்பி இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வருவோம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொன்னது என்னென்னா, மன்னன் சொல்கிறது கரெக்ட். அதாவது பெண்கள் சுதந்திரத்தில் இந்தியாவை விட கம்மி தான் மற்ற நாடுகள் அப்படிங்கிறதுக்கும், அதாவது ஏஷியாவே அப்படித்தான். ஆக்சுவலாக நல்லா தான் எல்லா ஏஷியன் கண்ட்ரிஸுமே நல்லா தான் இருக்குது பெண் சுதந்திரத்தில். சரிங்களா? இந்த அம்மா உண்மையாகவே நல்லா பாடுபடுறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் அவங்க கருத்துக்களுக்கெல்லாம் இது பண்ணல. இந்த ஒரு பெண் விடுதலையை பற்றி பேசும்போது மட்டும் நம்ம தமிழர்கள் ஏதோ கம்மி மாதிரியும், அதாவது இந்தியர்கள் கம்மி மாதிரியும், நம்ம தமிழுங்கிறதுனால தமிழர்கள்னு பேசுவோம். தமிழர்கள் ஏதோ பின்தங்கிய எண்ணம் கொண்டவர்கள் மாதிரியும் இது மாதிரி. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஏன் பர்சனல் விஷயத்துக்கு வருவோமே, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் பேசுவோம். இப்போ எங்கள் அப்பத்தா இருக்காங்க. எங்கள் அப்பத்தானா எங்கள் அப்பாவுடைய அம்மா. ஏன்னா எங்கள் ஐயா பர்மாவில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கள் அப்பத்தா தான் மேனேஜ்மெண்ட்டு. அவதுக்காக ஒரு ஆம்பளை நியமிச்சுட்டு போகல. அதே மாதிரி எங்கள் பெரியப்பாவை ஏப்பா உங்கள் அம்மாவை பார்த்துக்கப்பான்லாம் சொல்லிட்டு போகல. அந்த அம்மா தான் எல்லாரையும் பார்த்துக்குச்சு. எல்லாரையும் படிக்க வச்சதுலேருந்து எல்லாமே எங்கள் அப்பத்தா தான்.
சரி எங்க அப்பத்தா தான் அப்படி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க மாமியார் அதே மாதிரி தான், நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி. அவங்க தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க, புரியுதுங்களா? ஸோ வீட்டுக்குள்ள இந்த அடுப்படிக்குள்ள அடைச்சி வச்சு புனல் ஊதி அப்படியே இருமல் வந்து சாகுற எங்கேயாவது நடக்கலைன்னுலாம் சொல்லல, அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுவும் நடுவில் வந்து இந்த படங்கள் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் இந்த இம்ப்ரெஷன்லாம் கொடுத்து பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு அந்த சமயத்தில் வந்த படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும், அந்த நடுவில் வந்த படங்கள்லாம். ஸோ அதை வச்சு நிறைய பேர் இந்த மாதிரி பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், பாட்டு பாடணும், இந்த கதையெல்லாம் வந்து எல்லா ஊர்லேயும் இல்லை. என்னுடைய கருத்து 2 பேருமே கரெக்டு தான். பேக்ரவுண்டுக்கு போகும்போது இந்த அம்மா கொஞ்சம் வீக் ஆயிடுறாங்க. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு ரொம்ப மோசம், வெஸ்டெல்லாம் வளர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாதுங்கிறது மட்டும்தான், மன்னர் மன்னன் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இது மன்னர் மன்னனுக்கோ இதுக்கோ ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு இன்சைட் இருக்கும். நம்ம வந்து தாழ்ந்தவர்கள், நம்ம வந்து முன்னேறாதவர்கள்னு. அப்படி இல்லைங்கிறத உடைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. மற்றபடி இவங்க 2 பேரில் யார் நல்லவங்க, இவங்க 2 பேரோடையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் நல்ல கருத்து சொல்கிறவங்க. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிடல, நம்ம எதுலேயும் யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ரொம்ப புரியல அப்படின்னா எனக்கும் கஷ்டப்பட்டு தான் நான் இதை ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படியே சொரிச்சுக்கிட்டே போங்க, முடிஞ்சால் இன்னொரு தடவை பாருங்கள், இல்லைன்னா மறந்துடுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.